நம்ம ஹீரோ ஜிம்மி அவனோட சித்தி பையன் கல்யாணத்துக்கு போறான். அப்போ தனக்கு வேலை சரியா இல்லாததால தன்னை விட சின்ன பையனுக்குலாம் கல்யாணம் ஆகுதுன்னு ஜிம்மி ஃபீல் பண்ண அதை நோட் பண்ண ஜிம்மியோட சித்தி, என் மருமகளோட ரிலேட்டிவ் பொண்ணு ஃபிடான்னு ஒருத்தி இருக்கா, உனக்கு நல்ல மேட்சா இருப்பா, நான் வேணா அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்ல, அதுக்கு ஜிம்மி நான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லி போய் பேசுறான். அப்போ ஜிம்மிக்கும் ஃபிடாக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிடுது. ஜிம்மி ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு விண்டேஜ் கார்லாம் வாங்கி அப்கிரேட் பண்ணி சேல் பண்ற பிசினஸ் பண்றதுக்காக இன்வெஸ்டர் கிடைக்காம லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ விருந்துக்கு வந்த புது பொண்ணு கிட்ட ஜிம்மியோட தங்கச்சி ஃபிடாவோட இன்ஸ்டா ஐடி கேட்டு வாங்கி எங்க அண்ணனை பிடிச்சிருக்கான்னு டெக்ஸ்ட் பண்ணி ஜிம்மிக்கும் ஐடி ஷேர் பண்றா. ஜிம்மி ஃபேமிலிக்கும் ஃபிடாவை பிடிச்சதால ஃபர்தரா பேசலாம்னு முடிவு பண்றாங்க. ஜிம்மியும் ஃபிடாவும் மீட் பண்ணி பேசி நல்லாவே செட் ஆகி சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபிடா லாயரா இருக்கா. அப்போ ஒரு நாள் ஒரு விண்டேஜ் காரை ரோட்ல பார்த்த ஜிம்மி அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான். பார்த்தா அந்த கார்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, ஜிம்மியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நித்யா. நித்யாவை பார்த்த ஜிம்மி எதுவும் பேசாம அப்படியே வந்துறான். நித்யாவும் ஜிம்மியும் ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும்போது வீட்ல மாட்டினதால ரெண்டு பேரும் திட்டி வான் பண்ணிருக்காங்க. அப்பதான் அவன் வீட்ல ஜிம்மியை ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நினைவுகள்லாம் வந்ததால அவனோட லவ் லெட்டர்ஸ்லாம் எடுத்து படிச்சு பார்த்திருக்கான். அதே ஞாபகத்தோட கல்யாணம் எல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு வீட்ல சொல்லிறான். அப்போ ஒரு தடவை ஃபிடா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நித்யாவை மீட் பண்ணி பேசுறான். அப்போதான் தெரியுது நித்யாக்கு ஹஸ்பண்டோட செட் ஆகல, அதனால குழந்தையோட அம்மா அப்பா வீட்ல இருந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அப்புறம் நித்யா நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்குள்ள ஜிம்மி தங்கச்சி நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க, மறுபடியும் அந்த நித்யாவை பார்த்ததால தான் கல்யாணம் வேணாம் சொல்றியா, அவளால் தான் உன் படிப்பே போச்சுன்னு திட்ட. அப்படியே ஜிம்மிக்கும் அவனோட அப்பாவுக்கும் பெரிய சண்டை ஆயிடுது.